தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். ஸ்ரீ குமரகுருபரர் அருளிச் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்மானை பருவத்தின் 3வது பாடல். முதலில் வருவது அம்மைக்கான வாழ்த்துப் பாடல். வந்ததெல்லாம் நின் வருகை வந்ததாலே, வராததோ நீ வராததால். தந்ததெல்லாம் நின் கருணை தந்ததாலே, தராததோ நீ தராததால். சொந்தமெல்லாம் நீ தந்த பந்தமென்றால், சொந்தமுண்டோ பந்தமின்றேல். இந்த உயிர் நீ தந்த பிச்சையம்மா, நீ இன்றேல் உயிரும் உண்டோ. தொடர்வது அம்மானை பருவத்தின் 3வது பாடல். கள் ஊறு கஞ்ச கரத்து ஊறு சேய் ஒளி கலப்ப சிவப்பு ஊறியும், கருணை பெருக்கு ஊற அமுது ஊறு பார்வை கடைக்கண் கருப்பு ஊறியும், நல் ஊறு மறு ஊறு அகற்றும் மதியில் வெண்ணகை ஊறு நிலவு ஊறியும், நல் தளர அம்மனை ஓர் சிற்குணத்தினை 3 நற்குணம் கதுவல் காட்ட, உள்வூறு களித்துளும் பக்குருவர் இருவீரும் உற்றிடு துவாதசாந்தத்து ஒரு பெருவெளிக்கே விழித்து உறங்கும் தொண்டர் உழுவல் அன்பு என்பு உருக நெக்கு அழ்வூரே உள்ளே கசிந்து ஊறு பசும் தேரல் அம்மானை ஆடியருளே. ஆகம் கலந்து ஒருவர் பாகம் பகிர்ந்த பெண் அம்மானை ஆடியருளே. தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை. மயக்கம் தருகின்ற கள்வூறுகின்ற தாமரை மலர் போன்ற கரத்தில் அமைந்த அம்மானை ஆடுவதற்கான முத்துக்களால் ஆன காயும் பல்வேறு நிறங்களை காட்டுகின்றது. சிவந்த தாமரை கையின் சிவப்பான ஒளி கலத்தலால் செந்நிறம் பெற்றும், கருணை பெருக்கு ஊற அமுது ஊறும் பார்வையால் கடைக்கண்ணில் அமைந்த கருப்பு நிறம் பொருத்த பெற்றும், கரையில்லாத மதி போன்ற வெண்மையான புன்னகையினால் நிலவு போன்ற வெண்மையான நிறம் பெற்றும் முத்து அம்மானை காட்சி தருகின்றது. இப்படி ஒரு பொருளில் பல நிறங்கள் தோன்றுதல் ஓர் உயிரின் அறிவியல் குணமாகிறது. அந்த முக்குணங்கள் ராஜசம், சாத்விகம், தாமசம் என பெயர் பெறுகின்றன. ராஜச குணத்தின் நிறம் சிகப்பாகவும், சாத்விக குணத்தின் நிறம் வெண்மையாகவும், தாமத குணத்தின் நிறம் கருப்பாகவும் நல்ல முத்து அம்மானை ஒப்பில்லாத அறிகுணத்தை காட்டுகின்றது. அம்மையப்பனாக, மாதொரு பாகனாக, சிவனொரு பாகியாகிய நீங்கள் இருவரும் அடைந்துள்ள தலைக்கு மேலே சகசிரார மையத்திற்கு மேலே துவாதசாந்தம் என்னும் ஒப்பற்ற பெரிய வெளியில் அரித்துயில் நடக்கும் போது நிறமாற்றமும் குணமாற்றமும் உண்டாகின்றன. மனத்தில் ஊறுகின்ற மகிழ்ச்சி பெருக அம்மையப்பர் ஆகிய நீவீர் இருவரும் பொருந்தி இருக்கும் உச்சி மேலே 12 அங்குலம் உள்ள இடத்திற்கு அப்பாற்பட்ட வெளியில் உறங்காமல் உறங்கும் யோக நித்திரையில் அடியவர்கள் எலும்பும் இலக நெகிழ்ந்து வாய் ஊறும்படி உள்ளத்தில் கசிந்து ஊறும் இனிய தேன் போன்றவளே, ஒப்பில்லாத சிவபெருமானுடைய உடலில் ஒன்றாக கலந்து இடப்பாகத்தை தனக்கென பகுத்து கொண்ட பெண்ணே, அம்மானை ஆடி அருள்வாயாக. தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள். கள்வூறு தேன் பொருந்திய, கஞ்சக்கரம் தாமரை போன்ற கை, சேயொளி செம்மை கூட்டல் ஒளி சிவந்த ஒளி, அமுது ஊறு அமுதம் சுரக்கும், நல் ஊறு நடுவில் ஊறுகின்ற, மறு களங்கம், முகமதி முகம் என்ற சந்திரன், சிற்குணம் அறிவு குணம், கதுவல் பற்றுதல், உள்வூறு மனத்தில் பொருந்தும், களி மகிழ்ச்சி ததும்ப, குரவர் இருவீரும் அம்மையப்பராகிய இருவரும், உழுவல் அன்பு சிறந்த அன்பு, எழுப்பிறப்பும் தொடர்ந்து வரும் அன்பு, அழ்வூர வாய் ஊற, பைந்தேரல் பசிய தேனை போன்றவளே. தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம். அம்மானை ஆடியருளே, அம்மானை ஆடியருளே.
ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண். ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண். அம்மானை ஆடியருளே. கல்லூரே கல்லூரே கஞ்ச கரத்தூரே. கல்லூரே கஞ்ச கரத்தூரே சேயொளி கலப்ப சிவப்பூரியும். கரத்தூரு சேயொளி கலப்ப சிவப்பூரியும். கருணை பெருகோர அமுதூரு பார்வை. கருணை பெருகூர அமுதூரு பார்வை. கடைக்கண் கருப்பூரியும். கடைக்கண் கருப்பூரியும். நல்லூரு மறுவூரு கற்று. நல்லூரு மறுவூரு கற்று முகமதியில் வெண்ணகை ஊரே நிலவூரியும். நல்லூரு மறுவூரகற்று முகமதியில் வெண்ணகை ஊரே நிலவூரியும். நற்றரள அம்மனையோர். நற்றரள அம்மனையோர் சிற்குண தினை மூன்று. நற்றள அம்மனையோர் சிற்குணத்தினை மூன்று. நற்குணம் கதுவல் காட்ட. நற்குணம் கதுவல் காட்ட. உள்ளூரு களி துளும்ப. உள்ளூரு களி துளும்ப குறவரிருவரீரும். குறவரிருவரீரும் ஒற்றிடு. உள்ளூரு களி துளும்ப குறவரிருவரீரும் உற்றிடு. துவாதசாந்தத்து ஒரு பெருவெளிக்கே விழித்துறங்கும். துவாதசாந்தத்து ஒரு பெருவெளிக்கே விழித்துறங்கும். தொண்டர் உழவல் அன்பு என்பொழுக. தொண்டர் உழவல் அன்பு என்புருக. நெக்கு என்புருக நெக்கு. அல்லூரு உள்ளே கசிந்தூரு. அல்லூர உள்ளே கசிந்தூரு பைந்தேரல். அல்லூரு உள்ளே கசிந்தூரு பைந்தேரல். அம்மானை ஆடியருளே. அல்லூரு உள்ளே கசிந்தூரு பைந்தேரல். அம்மானை ஆடியருளே. ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண். ஆகம் கலந்தொருவர் பாகம் பகுந்த பெண். அம்மானை ஆடியருளே. அம்மானை ஆடியருளே. அம்மானை ஆடியருளே. அம்மானை ஆடியருளே. மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை தொடர்ந்து வருவது மதுரையம்பதியில் சிவபெருமான் நிகழ்த்திய இசை வாதுவென்ற படலம் என்ற திருவிளையாடலாகும். வரகுண பாண்டியனின் மகன் ராஜராஜ பாண்டியன் மதுரையை ஆட்சி செய்த போது பானபத்திரரின் மனைவி இறைவனின் புகழை பாடி வந்தாள். ராஜராஜனின் ஆசை நாயகிகளில் ஒருத்தி இசை பாடுவதில் வல்லவள். அவளின் இசையில் ராஜராஜ பாண்டியன் மயங்கி போயிருந்தான். ஒரு சமயம் பாண்டியனின் ஆசை நாயகிக்கு பானபத்திரரின் மனைவி மீது இசை பாடுவதில் பொறாமை ஏற்பட்டது. எப்படியாவது பானபத்திரரின் மனைவி இசை பாடாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தாள். தன்னுடைய மனக்கருத்தை பாண்டியனிடம் தெரிவித்தாள். பாண்டியனும் தன்னுடைய ஆசை நாயகியின் விருப்பத்தை நிறைவேற்ற திட்டம் ஒன்றை வகுத்தான். அதன்படி இலங்கையிலிருந்து இசை பாடினி ஒருத்தியை பாண்டிய நாட்டிற்கு வரவழைத்தான். பின் பானபத்திரரின் மனைவியிடம் ராஜராஜ பாண்டியன், ஈழத்திலிருந்து இசை பாடினி ஒருத்தி வந்துள்ளாள். அவள் தன்னை இசையில் வெல்ல உங்கள் நாட்டில் யாரும் இருக்கின்றாரா என்று கேலியாகவும் ஆணவமாகவும் பேசுகிறாள்.
ஆதலால் நாளை நடைபெறும் இசை போட்டியில் நீ கலந்து கொண்டு அவளை வெல்ல வேண்டும் என்று கூறினான். இதனை கேட்டதும் பானபத்திரரின் மனைவி, அரசே, சொக்கநாதரின் திருவருளால் நான் நாளை நடைபெறும் இசை போட்டியில் வெல்லுவேன் என்று கூறினாள். பின்னர் ராஜராஜ பாண்டியன் ஈழத்து பாடினியிடம், நீ நாளை நடைபெறும் இசை போட்டியில் பானபத்திரரின் மனைவியை எதிர்த்து பாடு. நீ எவ்வாறு பாடினாலும் நீயே வெற்றி பெற்றதாக நான் அறிவிப்பேன் என்று கூறினான். மறுநாள் காலையில் அரசவையில் இசை போட்டி ஆரம்பமானது. ஈழத்து பாடினி மிகுந்த இருமாப்புடன் ஆரவாரத்துடனும் அரசவைக்கு வந்தாள். பானபத்திரரின் மனைவி அமைதியாக இசை போட்டி நடைபெறும் இடத்திற்கு வந்தாள். ஈழத்து பாடினி அரசன் கொடுத்த தைரியத்தில் பானபத்திரரின் மனைவியிடம் வம்பிழுத்தாள். பானபத்திரரின் மனைவி, நான் உன்னிடம் இசைவாது செய்ய வந்தேனே ஒழிய சண்டையிட வரவில்லை என்று கூறினாள். உடனே ராஜராஜ பாண்டியன், பெண்களே, நீங்கள் இருவரும் சண்டையிடுவதை விட்டுவிட்டு பாடல்களை பாடுங்கள் என்று கூறி இசை போட்டியை தொடங்கி வைத்தான். இருவரும் இசை பாடல்களை தனித்தனியே பாடினார்கள். இருவரின் பாடல்களையும் கேட்ட அவையோர் பானபத்திரரின் மனைவியின் பாடல்கள் நன்றாக இருந்ததாக கூறினர். ஆனால் ராஜராஜ பாண்டியன் ஈழத்து பாடினி வென்றாள் என்று கூறினான். இருவேறு கருத்து வந்ததால் பாண்டியன் மற்றொரு நாளைக்கு இசை போட்டியை ஒத்திவைத்தான். பாண்டியன் தன்னை புகழ்ந்து பேசியதால் ஈழப்பாடினி இருமாப்புடன் தன் இடத்திற்கு சென்றாள். பானபத்திரரின் மனைவி சொக்கநாதரை அடைந்தாள். மதுரை மண்ணை சோமசுந்தர பாண்டியனாக ஆட்சி செய்த பெருமானே, ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமை தவறி பேசுகிறான். தேவரீர் திருவருள் புரிந்து என்னுடைய துன்பத்தை போக்கி அருள வேண்டும் என்று மனமுருகி வழிபட்டாள். அப்போது ஆகாயத்து நின்று, பெண்ணே, அஞ்சற்க, நீயே வெல்லும்படி அருள்வோம் என்று திருவாக்கு கேட்டது. மறுநாள் பாண்டியன் அவ்விருவரையும் அவைக்கு அழைத்து போட்டியிட்டு பாடும்படி கூறினான். இருவரும் பாடினர். முதல் நாள் சொல்லியது போலவே ஈழத்து பாடினி வென்றாள் என்று பாண்டியன் கூறினான். அவையோரும் பாண்டியன் கூறியதை ஆமோதித்தனர். உடனே பானபத்திரரின் மனைவி, அரசே, உன்னுடைய சொல்லையே அவையோரும் எதிரொலிக்கின்றனர். ஆதலால் நாளை இடம் மாறி ஆடிய ஆடல் அரசனின் முன்னர் நாங்கள் பாடுகின்றோம். அங்கு வந்து யார் இசைவாதில் வென்றது என்று கூறுங்கள் என்று கூறினாள். அதற்கும் அரசன் உட்பட எல்லோரும் உட்பட்டனர். மறுநாள் திருக்கோவிலில் இசை போட்டி ஆரம்பமானது. அங்கே சொக்கநாதர் இசை புலவராய் வந்தார். அரசன் உட்பட எல்லோரும் அவரை வரவேற்றனர். ஈழப்பாடினி முதலில் பாடினாள். பின்னர் பானபத்திரரின் மனைவி பாடினாள். இறைவனாரின் திரு அருளினால் ராஜராஜ பாண்டியன் நடுநிலைமையில் இருந்து பானபத்திரரின் மனைவி வென்றதாக அறிவித்தான். அவையோரும் அதனை ஆமோதித்தனர். உடனே அங்கிருந்த இசைப்புலவரான சொக்கநாதர் எழுந்து, இது அற்புதம், இது அற்புதம் என்று கூறி மறைந்தார். ராஜராஜ பாண்டியன் தன்னிடம் ஏற்பட்ட மனமாற்றம் மற்றும் இசைப்புலவராய் வந்தது சொக்கநாதர் என்பதை உணர்ந்தான். பின்னர் ஈழப்பாடினியின் தோளில் பானபத்திரரின் மனைவியை அமரச் செய்து பானபத்திரரின் மனைவியின் வெற்றியை உறுதி செய்தான். பானபத்திரரின் மனைவிக்கும் ஈழப்பாடினிக்கும் பரிசுகள் பல வழங்கினான். அதன் பின் ராஜராஜ பாண்டியன் சுகுணபாண்டியன் என்ற மகனை பெற்று இனிது வாழ்ந்திருந்தான். நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும். அம்மானை பருவத்தின் 3வது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம். தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.